ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய கிரியையை நடப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் தம்முடைய செயல்களை நம் மத்தியில் விளங்க பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறார், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரிடத்தில் அவைகளை செய்வதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்கிறதை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த விண்ணப்பம் மிகவும் அவசியமான ஒன்று என கண்பானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமும் நிறைவேற, சேனைகளின் கர்த்தராகிய நம்முடைய தேவன் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க, நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, நாம் போராடி ஜெபித்து, நாம் அவருடைய முகத்தை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என கண்பானவர்களே, வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வேதத்திலே வாசித்து பாருங்கள். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார், ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று இந்த நேபுகாத்நேச்சார் உணர்ந்து சொல்லுகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் பெரிய ராஜா, உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய, கடந்த கால சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு ராஜா, அவர் அமைத்த தொங்கு தோட்டம் இன்றைக்கும் உலக அதிசயங்களில் ஒன்று என்பதாக புகழப்பட்டு கொண்டு இருக்கிறது என கண்பானவர்களே, அப்படிப்பட்ட இந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவருடைய தேவனுடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் உண்மையுள்ளவைகள், அவருடைய வழிகள் நியாயமுள்ளவைகள். தேவனுடைய வழிகளையும் தேவனுடைய கிரியைகளையும் உணர்ந்து அதிலே உண்மையும் சத்தியமும் உண்டு, அதிலே நீதியும் நியாயமும் உண்டு என்று உணர்ந்து நடுங்குகிற ஒரு நேபுகாத்நேச்சாரை போன்ற ராஜாக்களை, தலைவர்களை, மந்திரிகளை, எம்எல்ஏக்களை நம்முடைய தேசத்திலே, நம்முடைய மாநிலங்களிலே, விசேஷமாய் நம்முடைய தமிழகத்திலே தேவன் எழுப்பும்படியாய் அப்படி அறிக்கையிடுகிறவர்கள், தேவனுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் அல்ல, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அல்ல, தேவனை அறிக்கையிடுகிறவர்கள் இந்த தேசத்தின் அதிகாரிகளாய் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பொய்யாய் பேசி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான காரியங்களை தனக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தோற்று போக வேண்டும் என்று பரப்புகிறவர்கள் அல்ல. தேவனுடைய வழிகள் சத்தியமானவைகள், உண்மை உள்ளவைகள், அவருடைய கிரியைகள் எல்லாம் நீதியும் நியாயமுமானவைகள் என்கிறதை உணர்கிறவர்கள் எழும்ப வேண்டும். அதற்காக ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வழிகளில் எவ்வளவு உண்மை உள்ளவர், எவ்வளவு சத்தியம் உள்ளவர் என்கிறதையும், உம்முடைய கிரியைகளெல்லாம் எவ்வளவாய் நீதியும் நியாயமும் உள்ளவைகள் என்கிறதையும் உணர்ந்து அறிக்கையிட்ட நேபுகாத்நேச்சாரை போல எங்கள் தேசத்திலும் அப்படி உணர்ந்து, உம்முடைய வழிகளை உணர்ந்து, உம்முடைய நியாயங்களை உணர்ந்து, உம்முடைய நீதிகளை உணர்ந்து, உம்முடைய உண்மையையும் சத்தியத்தையும் உணர்ந்து அதன் முன்னே நடுங்குகிற மக்கள் எங்கள் தேசத்திலே எழும்ப, நேபுகாத்நேச்சாரை போன்றவர்கள் எழும்ப,
தேவரீர் இன்றைக்கு உம்முடைய வாசல்களை எங்கள் தேசத்துக்கு திறந்து அருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்கள் தேசத்தில் எழுப்புகிற, எங்கள் மாநிலத்தில் எழுப்புகிற, ஆண்டவரே தேர்தல் நடைபெற போகிற எங்கள் இந்திய தேசத்தில் எழுப்ப, ஆண்டவரே இன்னமும் இருக்கிற மாநிலங்களில் தேசம் முழுவதிலும் அப்படி எழுப்ப, எங்கள் எம்பிக்களை, எங்கள் எம்எல்ஏக்களை நீர் அப்படி மாற்ற உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மந்திரிகளை, எங்களுடைய அதிகாரிகளை நீர் அப்படி மாற்ற உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை விளங்குவதாக உம்முடைய வசனத்தின்படி கேட்கிறோம். அன்றைக்கு பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் செய்தவர் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தில், இந்திய அரசில், தமிழக மாநிலத்தில், ஆண்டவரே இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அதை செய்யும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இரண்டாவதாக அதே தானியேல், அதே 4வது அதிகாரம் 37வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே, என் தேவனாலே ஆகும். என கண்பானவர்களே, அகந்தை உள்ளவர்களை, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் இந்த தேசத்தில் அகந்தையாய் நடக்கிற ஒவ்வொருவருடைய அகந்தையையும், ஒவ்வொருடைய அகந்தையான கிரியைகளையும் தாழ்த்துகிறவராய் அவர் இறங்கி வரும்படியாய் இதை ஆண்டவர் நேபுகத்நேச்சாருடைய வாழ்க்கையிலே அவர் உணர வைத்தார். அதை உணர்ந்து நிற்க வைத்தார். அதை உணரச் செய்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பாருங்கள். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தையை நேபுகத்நேச்சார் சொன்ன உடனே தொடர்ந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு நேபுகத்நேச்சாரின் மேல் வந்தது என்பதாக அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இந்த நேபுகத்நேச்சாரின் மேல் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வந்து அவன் ஒரு விதமான, ஒரு வித்தியாசமான ஒரு நோயினால் அவன் பாதிக்கப்பட்டதை வரலாறும் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு பின்பு அவன் சுகமான போது தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி சொல்லுகிற வார்த்தை தான், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த தேவனாலே ஆகும் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, அகந்தையாய் நடக்கிறவர்கள், அகந்தையாய் பேசுகிறவர்கள், அகந்தையாய் செயல்படுகிறவர்கள், அகந்தையாய் வாழுகிறவர்கள் இந்த தேசத்தின் தலைவர்களாய் இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களை இந்த தேசத்தின் தலைவர்களாய், மக்களை குறித்த சிந்தனை, தேசத்தை குறித்த சிந்தனை உள்ளவர்களை இந்த தேசத்தின் தலைவர்களாய் தேவன் உயர்த்த, அப்படிப்பட்ட நபர்களை தேவன் தேசத்தில் கொண்டு வர, அகந்தை உள்ளவர்களை தாழ்த்துகிற தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்கிற உணர்வோடு கூட இருக்கிறவர்களை கொண்டு வர தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறீர். அன்றைக்கு நேபுகத்நேச்சாரின் வாழ்க்கையிலே, அந்த சாம்ராஜ்யத்திலே நீ செய்தது போல எங்கள் நடுவிலும் செயல்பட நீர் போதுமானவர். அகந்தை உள்ளவர்களின் அகந்தைகளை எல்லாம் முறித்து போட்டு தாழ்மையாய் நடக்கிறவர்களாய் நீர் மாற்ற, அகந்தையாய் எழும்பி நிற்கிற ஒவ்வொருவரையும் மாம்ச பலத்தையும், தங்களுடைய வித்தியாசமான எந்த பலத்தை ஆனாலும், பண பலமோ எந்த பலமோ எதை ஆனாலும் அவர்கள் நம்பி நிற்காதபடிக்கு ஆண்டவரே, உம்மை நம்பி நிற்கிறவர்களாய் மாறும்படியாய், அப்படிப்பட்டவர்களை நீர் எங்கள் தேசத்திலே தரும்படியாய், எங்கள் மாநிலத்திலே தரும்படியாய், எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலும் தரும்படியாய் நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிற தேவன். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறவர், பெருமை உள்ளவர்களை தரை மட்டும் தாழ்த்துகிறவர். உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி, இப்படி உமக்கு ரோதமாய், பெருமையாய், அகந்தையாய் நடக்கிறவர்களை தரை மட்டும் தாழ்த்துகிற உம்முடைய கிருபை வெளிப்படுகிறதை காணப்பண்ணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியை செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புத்தகம்
6ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தரியு ராஜா சொன்ன காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய மனுஷனாகிய தானியேலுக்கு விரோதமாய் எழும்பின அதிகாரிகளின் சொல்லை கேட்டு தனக்கு மனமில்லாதிருந்தும் செய்து அவர்கள் சொன்னபடி செய்து அவனை சிங்க கெபியிலே போட்டு அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு ஒத்துப்போன அந்த தரியு ஆண்டவர் தானியேலை விடுவித்த போது, தானியேலை விடுதலையாக்கின போது, சிங்கங்களின் வாய்க்கு அவர் தப்புவித்த போது அவர் சொன்ன காரியத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதினான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய தேவாதி தேவனை குறித்து அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் எழும்பின அந்த தரியு என்கிற அந்த அரசன், தரியு என்கிற அரசன் இவ்விதமாய் தேவனை குறித்து சொல்லுகிறதை பாருங்கள். இப்படி நம்முடைய தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய பராக்கிரமத்தையும் தானியேலின் தேவனே தேவன் என்று சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, நம்முடைய தேவனுக்கு முன்பாக யாவரும் பயந்து நடுங்குகிறவர்களாயிருக்க, தேவனுடைய ராஜ்யம் அழியாதது மட்டுமல்ல, அது நிலைத்து நிற்கிறது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறோமே, அந்த ராஜ்யம் அழியாதது மட்டுமல்ல, அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் என்கிறதை உணர்ந்து அவர்கள் நம்முடைய தேவன் ரட்சிக்கிறவர், தப்புவிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்று சொல்லி, தேவன் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர் என்கிறதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் அபிதமாய் வாழ மற்றவர்களை அதற்கு நேரே நடத்துகிற தலைவர்கள் தரிவை போன்றவர்கள் தெரிந்தெடுக்கப்படும்படியாய் கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். அன்பின் பரம தகப்பனே, எங்கள் தேவன் தரிவின் வாழ்க்கையிலே இதை செய்தீர் என்று சொன்னால், பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை நீர் தரியு என்கிற அந்த ராஜா மூலம் உருவாக்கினீர் என்று சொன்னால், இன்றைக்கு மாறாத வல்லமை உள்ள, என்றென்றைக்கும் மாறாத தேவனாய் இருக்கிற, என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதியாய் இருக்கிற நீர் இதை இன்றைக்கு எங்கள் தேசத்தில், எங்கள் மாநிலத்தில், எங்கள் மாநிலங்களில் செய்ய நீர் போதுமானவர் என்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தையின் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அவயவங்களும் எங்கள் தேசத்தில், எங்கள் மாநிலத்தில், எங்கள் மாநிலங்களில் நிறைவேறுவதாக, அப்படியே நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தரியுவின் நாட்களிலே செய்தவர் இன்றைக்கு எங்கள் நாட்களிலே எங்கள் தேசத்திலே செய்ய போதுமானவர். தானியேலின் ஜபத்தை கேட்டு செய்தவர் எங்கள் ஜபத்தை கேட்டு செய்ய போதுமானவர். தானியேலின் நாட்களிலே செய்தவர் எங்கள் நாட்களிலே செய்ய போதுமானவர் என்றபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை அப்படியே விளங்குவதாக, உம்முடைய கிருபை கடந்து வருவதாக. கர்த்தர் அற்புதமானவைகளை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். 4ஆவதாக எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷனுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதேயாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள்
இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதேயாவில் உள்ள எருசலேமிற்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அதே போல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். எஸ்ராவில். அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜனாவில் உள்ள சஸ்திர அறை சோதித்தார்கள். மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விவரமாவது, ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக. அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மச்சு வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்பட கடவது. அன்றிய நேபுகத்நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படி திரும்ப கொடுக்கப்பட கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது. என கண்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற கோரேசுகள் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில், நம்முடைய மாநிலங்களில், நம்முடைய தேசத்தில் தலைவர்களாய், எம்எல்ஏக்களாய், எம்பிக்களாய், மந்திரிகளாய், அதிகாரிகளாய் வர வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்கள், தேவனுடைய ஆலயத்தை இடிக்கிறவர்கள் அல்ல. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்கள் எழும்ப வேண்டும். தேவன் அப்படிப்பட்டவர்களை தேவன் தேர்ந்தெடுத்து தரும்படியாய் தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் வாசித்த வசனங்கள் ஆண்டவரே, எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். இந்த வசனங்களில் நாங்கள் வாசித்தோமே, இந்த வாசித்த காரியங்களின் படியே எங்களுடைய தேசத்தில் செய்ய நீர் போதுமானவர். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கோரேசி நாட்களிலே இதை செய்தீர் என்றால் இன்றைய நாளிலும் நீர் செய்ய போதுமானவர். இன்றைக்கும் உம்முடைய வல்லமை மாறாதது, உம்முடைய கிருபை மாறாதது. ஆண்டவரே, நீர் அதை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நீர் எழுப்புகிற எம்எல்ஏக்கள், நீர் எழுப்புகிற எம்பிக்கள், நீர் எழுப்புகிற மந்திரிகள், எழுப்புகிற முதன் மந்திரிகள், பிரதம மந்திரி, தேசத்தில் எழுப்புகிற ஜனாதிபதி ஒவ்வொருவரையும், கவர்னர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கோரேசில் இருந்த அந்த அர்ப்பணம் இவர்களில் உண்டாவதாக. உம்முடைய ஆலயத்தை கட்டுகிறவர்கள் எழும்புவார்களாக. அதன் மூலம் தேசத்தில் சமாதானம் பெருகுவதாக. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியையை செய்கிறதற்காய் நன்றி. எங்கள் தேவன் கோரேசுகளை எழுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய கிருபை, தம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தர் மைமைப்படும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த ஜெப குறிப்புகளை நீங்கள் இந்த தேர்தல் காலத்திலும் மட்டுமல்ல, தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க பயன்படுத்துங்கள். வேத வசனத்தின் அடிப்படையிலே ஜெபியுங்கள். வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பெரிய மகிமையான காரியங்களை நம்முடைய தேசத்திலே நாம் காண முடியும். வசனம் மாறாதது, வல்லமை உள்ளது. எழுத்தின்படி ஒரு வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் வல்லமை ஒழியாது. அதன் ஒரு எழுத்தாகிலும், எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும், அதன் அவயவமாகிலும் ஒழிவதில்லை. அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற நாம் இணைந்து இசைந்து தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த ஜெப குறிப்புகள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் வாட்ஸ்அப்பிலே நாங்கள் அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். 12 ஜெப குறிப்புகளையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். திரையிலே வருகிற அந்த செல்போன் நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம்.
தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தின் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய், நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் நம் மக்களை தேவன் பாதுகாத்து அமைதலுள்ள ஜீவிதம் பண்ணுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அப்படிப்பட்ட ஒரு சமாதானமும் சந்தோஷமும் அமைதலும் நல்லொழுக்கமும் நம்முடைய தேசத்தை ஆளட்டும். கர்த்தர் கிருபை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். இயேசு செய்கிற அற்புதங்களை தேசத்திலும் உங்கள் வாழ்விலும் காண்பீர்கள். ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.